ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ இன்றைக்கி பார்க்கலாமா? அது என்னென்னு பார்த்துக்கலாம். வெஜ் பிரியாணி, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை, ரைத்தா அண்ட் தென் எக். ஃபஸ்ட்டு வெஜ் பிரியாணி பண்ணுறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா கனமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஒரு 150 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, மராத்தி முக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். ஆனியன் ஆஃப் குக் ஆனதும் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ் ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். கேரட் ஒரு 2 பீஸு, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஒரு பீஸ், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரியாணியில் நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும்தான் எல்லாத்தையுமே எடுத்து வைக்காமல் நல்லாவே சாப்பிடுவாங்க. பெரியவங்க ஆகட்டும், சின்னவங்களாகட்டும், எல்லாருமே எடுத்து வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க. இப்போது காய்கறி எல்லாமே ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஆஃப் குக் ஆனதும் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்பு நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை வதக்கிட்டு எந்த அளவுக்கு கொத்தமல்லி எடுத்தீங்களோ அதே பாக்ஸில் பாதி அளவுக்கு புதினா எடுத்துக்கிறோம். அது ஜஸ்ட் வதங்கிட்ட அப்புறம் புதினாவையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். புதினாவும் நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அது பச்சை மிளகா நல்லா ஜஸ்ட்டு வதங்கினா போதும். வதங்கிட்ட அப்புறம் நம்ம மசாலா ஆயிலே ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் மாறாமல் இருக்கும். நான் குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் சில்லி பவுட்ரு எடுத்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. ஏன்னா ஸ்பைசஸ் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போயிட்ட அப்புறம் ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ஜஸ்ட் ஆயில் பிரிஞ்சு வந்ததும் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அதை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு நான் ஒரு 3 ஃபிங்கர் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். அது நல்லா குழைய வேகணும். குழைய வெந்து ஆயில் பிரிஞ்சு வரும். ஆயில் பிரிஞ்சு வரக்குள்ளே தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால 2.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் இருக்கணும். எடுத்திங்கன்னா நல்லா கொதிக்கும். அந்த டைமில் லெமன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆஃப் லெமன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி நான் 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இந்த ரைஸை ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது அரிசி உடையாமல் மெதுவாக கிளறணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா அந்த டைம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம், 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உதிரியாக வந்திருக்கும். ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 வெங்காயம் நான் ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் சாப் பண்ணிவிட்டு நல்லா வதங்கிட்ட அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வெந்துட்ட அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஜஸ்ட்டு லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வந்துட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு ஃபுல் பாக்ஸ் மஷ்ரூமும் ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி தூள், 1/2 டேபிள்ஸ் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா எல்லாத்துலேயுமே கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம்லேயே தண்ணி பிரிஞ்சு வரும். அதுலேயே உங்களுக்கு மஷ்ரூம் நல்லா குக் ஆகும். மஷ்ரூம் நல்லா குக் ஆகிட்ட அப்புறம் பெப்பர் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மாதிரி லஞ்ச் காம்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது சொல்லணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருக்கிறதுலே பெரிய ஸ்ட்ரெஸ் என்னென்னா மார்னிங் டிஃபனு, லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டிஷ்ஷை நம்ம யோசிச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்ம டே டு டே லைஃப்பில். உங்களுக்கு தெரியிற டிப்ஸை சொல்லுங்கள். இந்த லஞ்ச் காம்போ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை ட்ரை பண்ணி எக்ஸ்ட்ரிக்யூட் பண்ணிடலாம்.